ஹாய் கைஸ், வீடியோவோட தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. சிஞ்சு 2 நாளாக சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. என்ன இஷ்யூன்னு எக்ஸாக்டாக எங்களுக்கும் தெரியல. ரொம்ப டல்லாகவே இருக்காங்க. ஒரு மூலையில் போய் உக்காந்துக்கிறாங்க, எந்திரிச்சு நிற்கிறது இல்லை. சாப்பாடு கொடுத்தாலுமே கூட, அவங்களுக்கு ஃபேவரட் ட்ரீட்ஸ் கொடுத்தாலுமே கூட சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஸோ நாங்கள் இது என்ன பிரச்சனைன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வெட்டினரி ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். ஸோ அங்கே போய் கேட்கும்போது தான் சிஞ்சுக்கு லைட்டாக டெம்பரேச்சர் ஹையாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா, மேபி ஃபஸ்ட்டு அவங்க ஒரு 2 நாள் நாங்கள் கண்டினியூஸாக வெட்டினரி ஹாஸ்பிட்டல் போனோம். ஃபஸ்ட்டு டே போனப்போ அவங்க வந்து ஹீட்னால கூட அப்படி இருக்கலாம். 5 மந்த்ஸ் ஆயிடுச்சுல அவங்க கிட்டனுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஹீட் கூட வந்திருக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்த நாள் போய், அதாவது இன்னைக்கு போய் நாங்கள் பார்க்கும்போது தான் சொன்னாங்க, டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்குது. ஸோ ஃபீவரிஷாக இருக்கிற மாதிரி இருக்காங்க. மேபி சம்மர் டைம்னால கூட இப்படி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்கள் வீட்டில் யார்கிட்டையும் பெர்சியன் கேட் இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா, இந்த சம்மரில் எப்படி அவங்கள கேர் பண்ணிக்கிறதுன்றதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சம்மர் டைமுன்றதுனால பெர்சியன் கேட்ஸுக்கு ஹீட் அஃபெக்ட் ஆகுமாமா. ஸோ இது டாக்டர் தான் சொல்லியிருந்தாங்க. ஆர்கே பெட்ஸ் அண்ட் கிளினிக்கில் தான் நாங்கள் போய் உங்களுக்கு செக் பண்ணியிருந்தோம். கோயம்புத்தூரில் இருக்குங்க. ஸோ கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா, விலாங்குறிச்சி ஏரியா இருக்குது இல்லைங்களா, அங்கே தான் ஆர்கே பெட்ஸ் அண்ட் கிளினிக். அங்கே தான் எப்பயுமே ரெகுலராக சிஞ்சுவை செக் பண்ணுவோம். நல்லா கேர் எடுத்து பார்த்துப்பாங்க. ஸோ அங்கே தான் போய் நாங்கள் செக் பண்ணும்போது இந்த மாதிரி அவங்களுக்கு ஹீட் ஸ்ட்ரெஸ் வந்திருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ போன உடனே 2 நாளாக ரொம்ப டல்லாகவே இருந்தாங்க. போய் ஹைட் ஆகிக்கிட்டாங்க. எங்கே இருக்காங்கன்னே தேடி கண்டுபிடிக்க வேண்டிய மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் இம்மிடியேட்டாக அவங்கள, இத்தனைக்கும் அவங்க தண்ணி கூட குடிக்கலை, ஃபுட்டு எடுத்துக்கல. ஒரு 2 நாளாக கம்ப்ளீட்டாக எதுவுமே சாப்பிடாம இருந்தாங்க. ஸோ அங்கே போய் பார்க்கும்போது தான் இந்த மாதிரி ஹீட் ஸ்ட்ரெஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஐவி கொடுத்தாங்க. சாப்பிடாமல் இருந்ததுனாலையும் தண்ணி குடிக்காமல் இருந்ததுனால டீஹைட்ரேஷன் ஆகிருக்குன்றதுனால ஐவி போட்டாங்க. ஐவி போட்ட ஒரு 1 hour to 2 hours பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பெட்டர்மெண்ட் இருந்துச்சு. எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ஃபேவரட் ஃபுட் எல்லாமே நாங்கள் கொடுத்து அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலுக்கு கொண்டு வர ஆரம்பித்தோம். ஸோ அவங்க காலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐவி போட்டிருந்துருப்பாங்க. ஐவி போட்டு அது மூலமாக குளுக்கோஸ் கொடுத்தாங்க. ஸோ அது கொடுத்ததுல தான் கொஞ்சம் ரெடி ஆனாங்க. இப்போ கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுட்டு எடுத்துக்கிறாங்க. ஸோ இது சம்மர் டைமுன்றதுனால டாக்டர் சொன்ன டிப்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் கேட் இருந்துச்சுன்னா இதை கொஞ்சம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அதிகமாக உங்கள் கேட்டுக்கு தண்ணி குடிக்க வைங்க. அவங்க குடிக்கிறாங்களான்றத வெரிஃபை பண்ணிக்கோங்க. சப்போஸ் அவங்க குடிக்கிறத மிஸ் பண்ணுறாங்கன்னா அந்த வெட் ஃபுட் கொடுங்க. வெட் ஃபுட்டில் தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா உங்கள் கேட்டுக்கு டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கலாம். அண்டு உங்கள் கேட்டுக்கு மெயினாக கூலிங்கான பிளேஸ் உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள் கேட்டுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு வாட்டர் லைட்டாக அவங்க மேலே ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஏசி இருந்துச்சுன்னா பெட்டர்னு சொன்னாங்க. பட் ஆனால் நம்ம வீட்டில் ஏசி இல்லாததுனால டாக்டர் சொன்ன மாதிரி அவங்க மேலே லைட்டாக கூலிங் வாட்டர் மட்டும் ஸ்ப்ரே பண்ணி விட்டோம். ரொம்ப ஐஸ் வாட்டர் எதுவும் ஸ்ப்ரே பண்ணிடாதீங்க. லைட்டாக ஒரு 1 or 2 drops மட்டும் அவங்க மேலே ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஸோ சிஞ்சு எப்படி ரெக்கவர் ஆகி வராங்கன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ சம்மரில் எப்படி உங்கள் கேட்டை ப்ரிவென்ட் பண்ணலான்றதுக்கான ஒரு ஷார்ட்டஸ்ட் வீடியோ தான். ஸோ நாளைக்கு உங்களுக்கு ஃபுல் அப்டேட்டாக நான் கொடுக்குறேன். சிஞ்சு எப்படி பெட்டராக ஃபீல் பண்ணுறாங்க, எப்படி அவங்க தேறி வராங்கன்றது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.